4151 paper, applied probability and statistics for computer science engineer papers. சாட்டர்டே எக்ஸாம் எழுதியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தது கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அப்படி கிடையாது, கொஷின் மாடரேட்டாக தான் இருந்தது. ஓரளவு கான்செப்ட் வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதியிருந்திருக்கலாம். இப்போ கொஷின் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், பார்ட் ஏ கொஷின் சூடோ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் QR ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. QR ஃபேக்டரைசேஷன் what is mean by. ஸோ அப்போ Q என்ன, R என்ன, QR ஏன் ஃபேக்டரைஸ் பண்ணணும், அந்த ஆர்டரில் எழுதியிருந்திருக்கலாம். தேர்ட் கொஸ்டின் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க mx of t வேல்யூ யூனிட் 2ல. ஃபோர்த் ஒரு தியரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. The typist types 2 letters roundly for 100 letters. What is the probability that the 10th letter typed in the first letter with error using geometric distribution? அவங்களே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ஈஸியாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது கூட தியரி விட்டுறலாம். அடுத்து த ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது ரொம்ப அழகான ஈஸியான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். இண்டிபெண்டன்ட் ஆர் நாட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டோட கொஸ்டின்கான கண்டென்ட் நம்ம பார்ட் பியில் ரெஃபர் பண்ணியிருந்திருப்போம். அதாவது fx of x, fy of f, மார்ஜினல் pdf of x என்ன, மார்ஜினல் pdf of y என்ன, அண்டர் த லிமிட்ஸை பொறுத்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அவங்களுடைய ப்ராடக்ட் வேல்யூ கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ட், அதர்வைஸ் இட் இஸ் டிபெண்டன்ட். இதுதான் கான்செப்ட். எக்ஸோட லிமிட் நமக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட லிமிட் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்ததுனால எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். State the equations of two regression line. What is the angle them? Regression line, equation of regression line. இது direct question தான். And what is the angle between them? ஆங்கிளும் நம்ம 2 மார்க் கொஸ்டின் கலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். 3rd யூனிட் 2 மார்க் கொஸ்டின் ஒரு PDF போட்டிருப்போம், அதுலேயே இருக்கும். அண்ட் define type 1 and type 2 here. It is a repeated question. Unit 4ல testing of hypothesis accepted or rejected ஆங்கிறது எந்தெந்த கேட்டகரியிலங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். 8th question. A random sample of 500 pineapples was taken from a large consignment on found 65 to be bad. Find the percentage of பேட் பைனாப்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு தியரி கொஸ்டின் தான். தியரி கொஸ்டின் வேணா கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, அதுவும் ஈஸி தான். கன்சைன்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கலாம். 9th கொஸ்டின் டிஃபைன் த மீன் வெக்டர் ஆஃப் ரேண்டம் வெக்டர். ஸோ மீன் வெக்டர் மீன்ஸ் E of x கோட் பண்ணுவோமா. ஸோ அதோட வேல்யூ என்ன, எப்படி டிஃபைன் பண்ணணும். E of x ஓட ஃபார்மேஷன் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். டிஸ்கிரீட் லைன், கண்டினியூஸ் டைப் லைனுங்கிறது ப்ராப்ளம்ல ஃபாலோ பண்ணுவோம். யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ் டாபிக்ல அதை தியரிட்டிக்கலாக எழுதியிருந்திருக்கலாம். எக்ஸ்பிளைன் பாப்புலேஷன்ஸ் பிரின்சிபல் காம்பனன்ட். ஸோ பிரின்சிபல் காம்பனன்ட் நமக்கு ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக் வச்சிருந்தீங்கன்னா அது டைரக்டாக இருக்கும். நம்மளுடைய இதில் தியரி பார்ட்டில் 1 or 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். மல்டிவேரியேட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் பாப்புலேஷன் பிரின்சிபல் காம்பனன்ட் ரிலவெண்ட்டாக அதோட அப்ளிகேஷன் யூசஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ பார்ட் ஏ பொறுத்தவரை நியர் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்காங்க. நம்ம பார்ட் பி பார்ட் சி ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்க கண்டென்ட்டோட தியரி கொஸ்டினாகவும் இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். பார்ட் பி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு சொலாஸ்கிஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம இதுவரை பார்க்கல. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டார். இது நமக்கு டிகிரி கேட்டிருக்காங்க, எம்மோட வேல்யூ கேட்டிருக்காங்க, லாம்டா கொடுத்துட்டாங்க. ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டார்னா பவர் எம்முக்கு வேல்யூ 0 ஆகணும், a மைனஸ் லாம்டா ஐ பவர் எம்க்கு 0 ஆகணும், a மைனஸ் லாம்டா ஐ பவர் m மைனஸ் 1க்கு 0 ஆகக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஸோ இதுக்கு ஏற்றபடி இது எப்படி ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் இந்த மாடலில் பார்த்துருந்தோம். அதே மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் சாய்ஸ்ல சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன் டைரக்ட் கொஸ்டின் 13 மார்க் கொஸ்டின். இது அழகா ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமே. அண்ட் மோர் ஓவர் அவங்க 3/3லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து 3/2 2/3 இந்த ஆர்டர்ல ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். 3/3 இதே ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன்ல யூ
EB transpose. ஸோ ஒரே ஒரு தடவை ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் பார்த்துட்டு வந்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், ஈஸியா முடிஞ்சிருக்கும். இதுல கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு கேஸ் போதும், கேஸ் 3 டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதினாலே அழகா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்காங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை நீங்க பி பார்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்டா இருந்திருக்கும். யூனிட் 2 சப்டிவிஷன்ஸா நிறைய கேட்டிருக்காங்க, கொஞ்சம் லெங்தியான பேப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் வேரியன்ஸ். பைனாமியலுக்கு NP NPQ இதோட டெரிவேஷன் எழுதியிருந்திருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எப்படி கேட்டிருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிவன் டேட்டா எடுத்து எழுதி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஏன்னா நமக்கு 2 மார்க்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்க காமா ஈஸியே காமால காமா ஆஃப் நோட்டேஷன் எழுதி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். பட் யூனிட் 2 கொஞ்சம் அந்த தியரி கொஸ்டின் மட்டும்தான் ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, 13th கொஸ்டின் யூனிட் 3. யூனிட் 3 டைரக்ட் கொஸ்டின் நிறைய இருந்தாங்க. இது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரீட் டைப் மாடல், எக்ஸோட வேல்யூ ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1,2, ஒய் ஈக்குவல் டு 1 and 2 கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம சமேஷன் போட்டு எழுதுவோம்ல, டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு முதல்ல 1,1, 1,2, 2, 1, 2, 2 4 பேரிங் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு நீங்க டேபிள் சார்ட் போட்டுட்டு ஓவரால் ஆன்சர் 1 வருதா, மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் ஒய் என்ன தனித்தனியா பார்த்துருக்கலாம். செகண்ட் மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், மீன் வேல்யூ E of x EY இது பார்த்துக்கலாம். x into that is value, y into that is value இப்படி போட்டுக்கலாம். கோவேரியன்ஸ் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், பட் 7 மார்க் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ல நம்ம பார்த்துருக்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். கோவேரியன்ஸ் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா. ஸோ அதை மட்டும் E of x y minus E of x into E of y. ஸோ ஆல்ரெடி தான் நம்ம மீன் வேல்யூலாம் தனித்தனியாக பார்த்துருப்போம், எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், correlation coefficient. நமக்கு டேபிள் வேற டேட்டால பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ் ஒய் பார்த்துருப்போம், x2 y2 போட்டு ரெண்டு மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2. நீங்க ஏதாவது ஒரு மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணாலும் ஈஸி ஆன்சர் கிடைச்சிருக்கும். பட் 6 மார்க் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சாய்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க கொடுத்துருக்காங்க கண்டினியூஸ் டைப்ல. அண்ட் மோரோவர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்டர் தி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கணும். ரெக்ரெஷன் லைன்ஸ், இது ஈஸியான கொஸ்டின். ரெக்ரெஷன் லைன் நமக்கு தெரியும், x minus xy equal to b x on y, y minus y bar, இல்லைன்னா y minus y bar equal to b y on x, x minus x bar. அதுக்கு ஏற்றபடி மீன் வேல்யூ என்ன, b x on y என்ன, b y on x என்ன தனித்தனியா ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், எழுதியிருந்திருக்கலாம். 14th கொஸ்டின் யூனிட் 4. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன். இந்த வேர்டு கொடுத்தாலே நமக்கு ஒன்று எஃப் டெஸ்ட்டாக இருக்கும், இல்லை டி டெஸ்ட்டாக இருக்கும். இதில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி எழுதி இது என்ன டைப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணியிருந்திருக்கணும். செகண்ட் கொஸ்டின் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட். இது பேசிக் ஸ்டெப். ஆக்சுவலி என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்மான்னு எடுக்கணும், ஒன்று சாம்பிள் என். இதை பொறுத்து நம்ம சைஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் மாடலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், அதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கணும். மாடல் 1 கேட்டகரியில் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டா 800 persons அவுட் ஆஃப் சாம்பிள் ஆஃப் 100 persons. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் இன் த கன்சப்ஷன் ஆஃப் டீ ஆஃப்டர் இன்க்ரீஸ் இன் எக்ஸைஸ் டியூட்டி. கொஞ்சம் யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா எழுதிட்டு இது 2 டைல் டெஸ்டா 1 டைல் டெஸ்டான்னு ஹைலைட் பண்ணியிருக்கணும். மோரோவர் உங்களுக்கு டேட்டா வேரியன்ஸ் பேஸ்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்கிறப்ப ஃபார்முலா ப்ரொபோர்ஷன் ஃபார்முலால போட்டிருக்கணும், எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல கொடுத்துருக்கணும். பி பார்ட் டைரக்ட் கொஸ்டின் நம்ம வந்து டேபிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஏ குரூப் ஆஃப் ரேட்ஸ் ஃபெட் அண்ட் டயட் ஏ டயட் பி. எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அண்ட் மோரோவர் தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் வேரியன்ஸ் வேல்யூ. வேரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால இது எஃப் டெஸ்ட் மாடல் தான், கன்ஃபார்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கொஸ்டின் டைரக்டாகவும் ஒரு கொஸ்டின் இன்டைரக்டாகவும் தான் கொடுத்துருக்காங்க. 15th கொஸ்டின். ஸோ 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிவேரியட் அனாலிசிஸ் டாபிக்லேயுமே அவங்க கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு டேபிள் தான் பார்த்துருப்போம், 27x³ y²z லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கணும்.
ஸோ டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ நமக்கு இன்டர்வல் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் மீன் வெக்டார் கோவேரியன்ஸ் வெக்டார் பார்த்துருக்கணும். பட் இவங்க 3/3ல பிரின்சிபல் காம்போனன்ட் வேல்யூ ரிப்பீட்டட் கொஷின். இந்த கொஷின் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும், இது ட்ரை பண்ணியிருக்கலாம், 13 மார்க் அலாகேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எக்ஸாம்ல எப்பயுமே பார்ட் பி ஓரளவு ஈஸியா இருக்கும், பார்ட் சி தான் எந்த யூனிட் வருதுங்கிற ஒரு ஐடியா இருக்காது. இந்த தடவை பார்ட் சி ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே டைரக்ட் கொஷின், ஈஸியஸ்ட் கொஷினா கொடுத்துருந்தாங்க. Pure decomposition method, householders method கொடுத்திருக்காங்க, eigen value பார்க்கணும்னு கொடுத்திருக்காங்க. So pure decomposition methodல நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அது எப்படிங்கிற மெத்தட் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ரெண்டாவது ப்ராப்ளமும் correlation coefficient between the function x plus y, ரொம்ப நீட்டான கொஸ்டின் இது. correlation coefficient ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏற்கனவே, ரோ வேல்யூ போட்டா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x, சிக்மா y. இதுல மீன் வேல்யூ ரெண்டு டைப்புக்கு, எக்ஸுக்கு தனியா ஒய்க்கு தனியா, xy சிக்மா x, சிக்மா y தனித்தனியா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன், x plus y டைரக்ட் ஃபங்க்ஷன், 0 to 1 0 to 1, லிமிட்ஸும் சேம் லிமிட். இது நம்ம பார்ட் பி கொஷின்ல எதிர்பார்த்து ஃபாலோ பண்ண கொஷின், பட் பார்ட் சில கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ரெண்டு கொஷினில் ஒரு கொஷின் தான் எழுத போகிறோம், எழுதுனீங்கன்னா நியர் 15 மார்க்ஸ் ஆர் மோர் தென் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்திருந்திருக்கலாம். பார்ட் சி ஈஸியான கொஷின். பார்ட் பியில் 5th யூனிட் இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம், பிரின்சிபல் காம்போனன்ட். எஃப் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த டாப்பிக்கில் எடுத்தீங்கன்னா இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். இது ப்ரொபோர்ஷன் தான் கேட்டிருக்காங்க, 14th 1. இவங்களாம் correlation coefficient அண்ட் இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். டிஸ்கிரீட் டைப் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ டைரெக்டாக அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். 12th யூனிட் இவங்க ரிப்பீட்டட் கொஷின் தான், கிலோவாட் கொஷின், இது எழுதியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஹைலைட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் 11th கொஷினில் பி கொஷின் அட்டன் பண்ணியிருக்கலாம், சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன். ஓரளவு ஹெட்டிங் வைஸ் பார்த்தா நம்ம பார்த்த கண்டென்ட் தான், ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. பார்ட் ஏவை பொறுத்தவரை ஒரு 5 to 6 கொஷின் டைரக்ட் கொஷினாக தான் இருக்காங்க. தியரி கொஷின் ஆகட்டும், டைரக்டாக எக்ஸ்பிளனேஷனாக கேட்ட கொஷின் கொஞ்சம் யூனிக்காக இருக்கு. மற்றபடி கொஷின் டஃப்னு சொல்ல முடியாது, லெங்க்தியாக இருக்கு. மார்க்ஸ் அலாகேஷனாக போட்டதுனால நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கோம் எக்ஸாம் எழுதும் போது நினைக்கிறோம். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ எக்ஸாம் முடிஞ்சது, நல்லபடியாக ரிசல்ட் வரும்னு வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் எப்படி எழுதியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கொஷின் எழுதியாச்சு, ரிசல்ட்காக வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.